ஹாய், இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு கேக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கு தான் செய்ய போகிறது. இதில் வந்துட்டு ஆயிலோ இல்லை பட்டரோ நான் எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மைதா 1 கப், சர்க்கரை 1/2 கப், முட்டை 4, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். நான் இங்கே மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பில் மைதா போட்டுட்டு அது லெவல் பண்ணி கத்தியில் லெவல் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியே சுகர் கூட லெவல் பண்ணியிருக்கிறேன். பேக்கிங் பவுடரும் லெவல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேக் டின்னில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா போட்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல முட்டையை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இல்லையா, அதை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடணும். இப்போ இதனுடைய ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது நல்ல திக்காக வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வெனிலா எசன்ஸ் இப்போ இதில் சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் எல்லா இடம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம பீட்டர் எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மைதாவும் பேக்கிங் பவுடரும் ஒன்றா சேர்த்து ஜெலிக்க போகிறேன். இது இப்போ ஜெலிச்சு வச்சுட்டேன். நம்ம முட்டை சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் அந்த மைதா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த கேக் டின்னில் ஊற்றிடலாம். இப்போ அது மெல்லமாக கொஞ்சம் தட்டி விடுங்க, கொஞ்சம் டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடணும். அதுக்கு கொஞ்சமாக தட்டி விடணும். இப்போ நம்ம இதை 150 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம கேக்கு ரொம்ப நல்லா பேக் ஆகி வந்துட்டுருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.